ஹாய் எவ்ரிவன். நீங்க ரிங் பீட்ஸ் பயன்படுத்தி, இந்த ஸ்கொயர் ரிங் பீட்ஸ் கூட பயன்படுத்தி இந்த டிசைனை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த டிசைனை பீட் பீட்ஸ் பயன்படுத்தி போடலான்னு நீங்க நம்புவீங்களா? ரொம்பவே சிம்பிளான இந்த டிசைனை தான் நாம பார்க்க போறோம். சிங்கிள் ஸ்டெப்ல போடக்கூடிய இந்த டிசைனை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எப்பயும் போல 6 இழை நூலும் 10 நம்பர் க்ரோஷா நீடிலும் தான் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்ல நாம 2 லாக்கோட தொடங்குவோம். நீடில் இன்சர்ட் பண்ணணும். இப்படி நூலை சுத்தி வெளியே எடுக்கணும். ஒரு முறை நூலை சுத்தி இந்த லூப் வழியா இப்படி வெளியே எடுத்தோம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே. இன்னும் நல்ல செக்யூரா இருக்கணும்னு பக்கத்துலயே நீடில் இன்சர்ட், நூலை சுத்தி வெளியே எடுக்கணும். நீடில்ல 2 நூல் இருக்கும். நூலை சுத்தி 2 நூல் வழியாவும் வெளியே எடுக்கணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே. 2 லாக் போடுறதுனால நமக்கு முடிச்சுகள் அவிழ்ந்து வர டென்ஷன் இருக்காது. இந்த பிசிறுகளை எல்லாம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா கிளீனா இருக்கும். இப்போ ஒரு 4 செயின் கேப். 1 2 3 4 4 செயின்கள் போட்டு சாரியோட ஸ்ட்ரெயிட்டா சேர்த்து வச்சு ஒரு லாக். ஒரு 4 செயின் கேப் போட்டதுக்கு அப்புறம் இந்த 4 செயின் கேப்ல நம்ம குச்சிகள் கட்ட போறோம். ஒரு ஃப்ளவர் பீட் போட்டுக்குவோம். குச்சிகளுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளவர் பீட் இன்சர்ட் பண்ணி ஒரு லாக். பீட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் இத சாரியோட ஸ்ட்ரெயிட்டா சேர்த்து வச்சு ஒரு லாக், அதாவது சிங்கிள் க்ரோஷே போடணும். எப்பயும் சொல்ற மாதிரி தான் இப்படி லாக் போடும்போது கூடுமான வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா வச்சு போடுங்க. அப்பதான் வந்து சாரியில ரிங்கிள்ஸ் வராது, நம்மளோட டிசைனும் மடிஞ்சுக்காது. ஒரு ஃப்ளவர் பீட் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நாம டிசைனை போட தொடங்க போறோம். அதுக்காக ஒரு 4 செயின்கள் போடுங்க. 1 2 3 4 3 இல்ல 4 செயின்கள் உங்க வசதிக்கு. நான் ஒரு 4 செயின் போட்டோம்னா நமக்கு 2 பக்கமும் இடைவெளி ஜாஸ்தி, நல்லா கொஞ்சம் கேப் வரும் அப்படின்றதுக்காக 4 செயின்கள் போடுறேன். 4 செயின் போட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு லாக். 4 செயின்ஸ் போட்டு லாக் பண்ணதுக்கு அப்புறம் நூலை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு வீட் பீட் இன்சர்ட் பண்ணணும். இப்படி பீட் இன்சர்ட் பண்ணணும். ஒரு பீட் லாக், பீட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து சாரியோட ஸ்ட்ரெயிட்டா சேர்த்து வச்சு ஒரு லாக். நம்மளோட டிசைனோட சென்டர் பகுதி வந்து இந்த வீட் பீடா இருக்க போகுது. ஒரு வீட் பீட் போட்டதுக்கு அப்புறம் 1 2 3 4 5 செயின்கள் போட்டுக்குங்க. இங்க 5 இல்ல 4 செயின்கள் உங்க வசதிக்கு. 5 செயின்கள் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு சாரிக்கு பின்பக்கமா திருப்பிட்டு இந்த பீடோட ஸ்டார்டிங் பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பீட் லாக் பண்ணோம் இல்லையா, இந்த லாக்ல நீடில் இன்சர்ட் பண்ணணும். இதுல நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி வெளியே எடுத்து பாருங்க. நூலை சுத்தி வெளியே எடுத்த நீடில்ல 2 நூல் இருக்கு. நூலை சுத்தி இந்த 2 நூல் வழியாவும் வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அல்லது லாக் ஸ்டிச். ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் பண்ணும்போது சிங்கிள் க்ரோஷேக்கு பதிலாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் கிளீன் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம இந்த 4 செயின் கேப் இருக்கு இல்லையா, இந்த 4 செயின் கேப்ல இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்குவோம். இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ சாரிய ஃப்ரண்ட்ல திருப்பிக்குவோம். திருப்பிட்டு நம்மளோட இந்த 16 வந்து கீழே வந்துடட்டும். இந்த பீட்ஸுக்கு பின் பகுதியில பேக் சைட்ல நம்ம பீட் லாக் பண்ணோம் இல்லையா, அந்த த்ரெட், இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்ல நாம இப்ப ஒர்க் பண்ண போறோம். நீடில்ல ஒரு முறை நூலை சுத்தணும். நம்ம பீட்ஸுக்கு பின்னாடி இருக்க இந்த த்ரெட்ல நீடில் இன்சர்ட் பண்ணுங்க. இங்க நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுத்தீங்கன்னா நீடில்ல 3 நூல் இருக்கு. ஒரு டபுள் க்ரோஷே கம்பம் நம்ம போடணும். 2 நூல் வழியா எடுத்தோம்னா ஒரு டபுள் க்ரோஷே கம்பம். ஒரு டபுள் க்ரோஷே கம்பம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ரவுண்ட் பீட் எடுத்துக்கோங்க.
ஒரு மீடியம் சைஸ் ரவுண்ட் பீட் நீடில் எடுத்துக்கிட்டு ஹுக்ல மாட்டி பீட் இன்சர்ட் பண்ணணும். பீட் லாக் பண்ணிட்டு போட்டாலும் சரி, இல்ல பீட் லாக் பண்ணாமே அடுத்த கம்பத்துக்கு நம்ம போடலாம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல வந்து நம்ம பீட் லாக் பண்ணாம அடுத்த கம்பம் போட்டோம்னா இந்த இடத்துல வந்து நல்ல ஈவனா லுக் வரும். இப்போ நெடில்ல ஒரு முறை நூலை சுத்தணும். பீட் இன்சர்ட் பண்ணிட்டு பீட் லாக் பண்ண கிடையாது. டைரக்டா அடுத்த டபுள் குரோஷே கம்பம் நெடில்ல நூலை சுத்தி அந்த லூப்ல நெடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்தா நெடில்ல 3 நூல் இருக்கு. மறுபடியும் நூலை சுத்தி ஃபர்ஸ்ட் 2 நூல் வழியா வெளியே எடுத்தீங்கன்னா இப்போ நெடில்ல 2 நூல் இருக்கு. இப்போ அடுத்த 2 நூல் வழியா வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு டபுள் குரோஷே கம்பம். இப்போ மறுபடியும் ஒரு பீட் இன்சர்ட். ஒரு மீடியம் சைஸ் பீட் எடுத்துக்கோங்க. பீட் இன்சர்ட் மட்டும்தான் பண்ணணும், பீட் லாக் பண்ணக்கூடாது. மறுபடியும் நெடில்ல நூலை சுத்தி அதே 4 செயின் அந்த பீடுக்கு பின்னாடி இருந்தது இல்லையா அந்த த்ரெட்ல நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் குரோஷே கம்பம். இதே மாதிரி 4 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம், 4 டபுள் குரோஷேஸ் போடுவோம். இந்த இடத்துல நீங்க டபுள் குரோஷேக்கு பதிலா ட்ரிபிள் குரோஷே போட்டும் போடலாம், இல்ல சிங்கிள் குரோஷேஸ் போட்டுட்டு கூட நீங்க போடலாம். இந்த டிசைன்ல நீங்க வேரியேஷன் நீங்க எப்படி வேணுமோ உங்க விருப்பப்படி நீங்க மாத்திக்கலாம். பீட் இன்சர்ட் பண்ணிட்டு கடைசியா ஒரு டபுள் குரோஷே கம்பம். இப்போ நம்மளோட இந்த வீட் பீடுக்கு மேல வந்து 4 டபுள் குரோஷே கம்பங்கள், ஒரு டபுள் குரோஷே கம்பத்துக்கு நடுவுலையும் வந்து ஒரு பீட் இன்சர்ட் பண்ணிருக்கோம். 4 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நூலை கொஞ்சம் மேலே எடுத்து ஒரு மீடியம் சைஸ் பீட் இன்சர்ட் பண்ணுங்க. பீட் இன்சர்ட் பண்ணிட்டு நெடில்ல ஒரு முறை நூலை சுத்தி இப்போ இந்த பீட்ஸுக்கும் இந்த 5 செயின் கேப்புக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த இடத்துல வந்து நெடில் இன்சர்ட் பண்ணணும். பாருங்க, நெடில்ல ஒரு முறை நூலை சுத்தணும். இந்த பீட்ஸுக்கும் இந்த 5 செயின் கேப்புக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல சாரிக்கும் நடுவுல இந்த இடத்துல வந்து நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி வெளியே எடுத்து ஒரு டபுள் குரோஷே கம்பம். இந்த கேப்ல இந்த 5 செயினுக்கும் பீட்ஸுக்கும் சென்டர்ல இந்த இடத்துல வந்து நெடில் இன்சர்ட் பண்ணணும். கீழையும் கீழே சாரிக்கு கீழே இப்படி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நூலை கொஞ்சம் மேலே எடுத்து அடுத்த பீட் இன்சர்ட். இன்னொரு பீட் எடுத்துக்கங்க. பீட் இன்சர்ட், நெடில்ல ஒரு முறை நூலை சுத்தணும். இப்போ சாரியை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இப்படி உல்டா பிடிச்சுக்கிட்டு இந்த 5 செயின் கேப் இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு இப்படி மேலே தெரியிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு நெடில்ல ஒரு முறை நூலை சுத்தி நம்மளோட இந்த 5 செயின் கேப்ல நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுக்கணும். 2 நூல் வழியா நம்ம நூலை சுத்தி எடுத்தோம்னா ஒரு டபுள் குரோஷே கம்பம். இப்ப மறுபடியும் இன்னொரு பீட் இன்சர்ட். இன்னொரு பீட் இன்சர்ட் பண்ணணும். நெடில்ல நூலை சுத்தணும். அந்த 5 செயின் கேப்லயே நெடில் இன்சர்ட் பண்ணி இப்படியே வந்து நம்ம பீட் இன்சர்ட் பண்ணி சுத்தி போட்டுட்டு வர வேண்டியதுதான். இப்ப நாம உல்டா பண்ணிட்டு இருக்கோம். கீழே இருந்து கீழே இருந்து போடுறதுக்கு வசதியா நம்ம டிசைனை வந்து இப்படி மடிச்சு பிடிச்சிட்டு இருக்கோம். 3 அதாவது மேல வந்து 4 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிருக்கோம். இது வந்து சென்டர்ல. இப்போ கீழே 3 ஆச்சு. இப்போ இன்னொரு பீட் இன்சர்ட். இன்னொரு பீட் இன்சர்ட் பண்ணி நீடில்ல நூலை சுத்துங்க. அந்த 5 செயின் கேப்ல நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுக்கணும். நூலை சுத்தி இப்படி போட்டீங்கன்னா ஒரு டபுள் குரோஷே கம்பம். இப்போ கீழ் பகுதியில இங்க 4 வந்து மேல் பகுதி, இது வந்து ஒரு சென்டர், இது வந்து கீழ் பகுதி.
இப்போ இதை எடுத்துட்டு வந்து இங்க சென்டர்ல நம்ம லாக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பீட் இன்சர்ட் பண்ணணும். ஒரு பீட் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட இந்த 5 செயின் கேப்ல நம்ம லாக் பண்ண போறது இல்ல. மறுபடியும் நம்மளோட பீட்ஸுக்கும் இந்த கேப்புக்கும் இந்த இடத்துல இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த கேப் நம்மளோட பீட்ஸுக்கும் இங்க மேல இருக்க இந்த லூப்புக்கும் நடுவுல இங்க இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணணும். நூலை சுத்தி எடுத்து ஒரு டபுள் குரோஷி கம்பம். இப்ப மறுபடியும் பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம நீட் இன்சர்ட் பண்ணணும். இந்த இடத்துல நெடில் இன்சர்ட் பண்ணுங்க. நெடில்ல ஒரு முறை நூலை சுத்துங்க. இந்த இடத்துல நம்மளோட பீட்ஸுக்கும் இந்த த்ரெட்ல நாம ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இந்த இடத்துல வந்து கேப் இருக்கும். அதுல நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுத்து ஒரு டபுள் குரோஷே கம்பம். இப்போ மேல வந்து 4 பீட்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து சென்டர்ல ஒரு பீடு, கீழே ஒரு 4 பீட்ஸ் போட்டுட்டு இங்க சென்டர்ல ஒரு பீட் போட்டாச்சு. இப்போ இதை டைரக்டா எடுத்துட்டு வந்து இங்க இருக்கு இல்லையா, இந்த பீட்ஸுக்கு கீழே நெடில் இன்சர்ட் பண்ணணும். நூலை சுத்தி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நெடில்ல 2 நூல் இருக்கா, ஃபர்ஸ்ட் லூப்பை ஹூக்ல மாட்டிக்குங்க. செகண்ட் லூப் வழியா இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நீட்டா வந்து இது ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் நாம போடுறோம். இப்போ ரெண்டு பக்கமும் வந்து ஒரு சென்டர் பீட்ஸ் இருக்கும். மேல 4 பீட்ஸ், கீழே 4 பீட்ஸ். அழகா வந்து ரிங் பீட்ஸ் இல்லாமையே நமக்கு ரிங் ஷேப்ல வந்து நாம ஒரு டிசைனை போட்டிருக்கோம். இப்படி நீங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிங்கை வந்து நம்ம சாரியோட லாக் பண்ணணும். அதுக்காக இந்த 4 செயின் கேப்ல நெடில் இன்சர்ட் பண்ணி ஒரு லாக் போட்டுக்குங்க. லாக் போட்டுட்டு இப்போ டிசைனை முன்பக்கமா திருப்புவோம். நமக்கு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம பாருங்க, இப்படிதான் நமக்கு டிசைன் இருக்கு. இப்போ நாம 1 2 3 செயின்கள் போட்டு 2 பீட்ஸுக்கு நடுவுல இந்த இடம் கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுத்து ஒரு லாக். மேல இருக்க பீட்ஸ்க்கு மட்டும் வந்து நாம 3 செயின்ஸ் போடணும். 2 பீட்ஸுக்கு நடுவுல நீடில் இன்சர்ட் பண்ணணும். பாருங்க, 2 பீட்ஸுக்கு நடுவுல நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுத்து ஒரு லாக். இப்போ மறுபடியும் வந்து 1 2 3 செயின். அடுத்த 2 பீட்ஸுக்கு நடுவுல இந்த இடத்துல நீடில் இன்சர்ட், நூலை சுத்தி எடுக்கணும், ஒரு லாக். 1 2 3 4 பீட்ஸ்க்கு மட்டும் அப்படி போட்டா போதும். இப்போ 4th பீட்க்கு 3 செயின் போட்டுட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து ஒரு லாக். லாக் போட்டதுக்கு அப்புறம் நாம இந்த டிசைனை வந்து இங்க அட்டாச் பண்ணோம் இல்லையா சாரியோட, அதே மாதிரி இங்கேயும் அட்டாச் பண்ணணும் இல்லையா, அதனால இங்க வச்சு இப்படி கொஞ்சம் நம்ம டிசைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி பார்த்து ஒரு லாக் போடுங்க. நீடில் இன்சர்ட் பண்ணணும், நூலை சுத்தி எடுத்து ஒரு லாக். இப்படி போடும்போது வந்துட்டு நம்ம டிசைன் வந்து கீழே வந்து நம்ம சாரியோட அட்டாச் ஆயிடும். உங்களுக்கு இந்த பகுதி வந்து நீங்க அட்டாச் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நார்மல் நீடில்ல இதை சாரியோட சேர்த்து வச்சு ஒரு லாக் போட்டுக்கிட்டாலும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இந்த இடத்துல நீங்க ஒட்டிடலாம். ரிங் பீட்ஸ் இல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மேல வந்து 4 பீட்ஸ் இருக்கும், கீழேயும் 4 பீட்ஸ், ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீட்ஸ். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வேணும் இல்லையா நம்ம டிசைனுக்கு, அதனால எக்ஸ்ட்ராவா 2 சிங்கிள் குரோஷேஸ். 1
2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடும்போது இந்த எக்ஸ்ட்ரா இந்த சைடு 4 செயின் போட்டு நாம ஆரம்பிச்சிருப்போம். அதனால இந்த சைடும் வந்து நமக்கு அந்த கேப் வேணும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுறேன். இப்ப மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பீட் நீடில் கொஞ்சம் மேலே எடுத்துட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பீட் வேணான்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். டைரக்டா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஒரு ஃப்ளவர் பீட் போட்டுட்டு இதை சாரியோட ஸ்ட்ரெயிட்டா சேர்த்து வச்சு ஒரு லாக் போடணும். லாக் போட்டுட்டு இப்போ நம்ம குச்சிகளுக்கான 4 செயின் 4 செயின்கள் போடணும். இதை சாரியோட ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒரு லாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டிசைன். அதாவது ஒரு குச்சு இடைவெளி, ஒரு குச்சுக்கான கேப், ஒரு பீடு, அதுக்கப்புறம் நடுவுல வந்து நம்மளோட டிசைன். இப்ப மறுபடியும் இதே மாதிரி போடலாம். இப்போ இந்த குச்சுக்கான இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஃப்ளவர் பீட் வேணும். நூலை கொஞ்சம் மேலே எடுக்கணும். ஒரு ஃப்ளவர் பீட், பீட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் இதை சாரியோட ஸ்ட்ரைட்டா சேர்த்து வச்சு ஒரு லாக் பண்ணணும். ஒரு பீட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் 4 செயின்ஸ் போடணும். இப்போ 1 2 3 4 செயின்கள் போட்டு இதை சாரியோட ஸ்ட்ரைட்டா சேர்த்து வச்சு ஒரு லாக். இந்த 4 செயின் போடாம நீங்க வந்து டைரக்டா வந்து இந்த வீட் பீட் இன்சர்ட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா இதுக்கான உங்களுக்கு இடைவெளி வந்து இந்த இடத்துல இருக்காது. அதனால உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடா இந்த ஃப்ளவர் பீடோட இது வந்து ஒட்டி வரும். உங்களுக்கு அது வந்து நீட்டா ஃபினிஷ் வராது. அதனாலதான் எக்ஸ்ட்ராவா வந்து நான் இங்க ஒரு 4 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வீட் பீட் இன்சர்ட் பண்ண சொல்றேன். இப்ப நூலை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு ஒரு வீட் பீட், ரைஸ் பீட், வீட் பீட், நீங்க இதுக்கு என்ன பேர் வேணா சொல்லலாம். சீட் பீட்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இப்படி பீட் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சாரியோட சேர்த்து வச்சு ஒரு பீட் லாக் போடணும். பீட் லாக் போட்டுட்டு இப்போ 5 செயின்கள் 1 2 3 4 5 செயின்கள் போடணும். சாரிய திருப்பணும். இந்த லாக், இங்க ஒரு லாக் இருக்கு இல்லையா, சிங்கிள் குரோஷே போட்டமே, அதுல நெடில் இன்சர்ட் பண்ணணும். நூலை சுத்தி இப்படி வெளியே எடுத்து ஒரு லாக், சிங்கிள் குரோஷேவை தான் நாம லாக்னு சொல்றோம். இப்படி லாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எக்ஸ்ட்ராவா, அதாவது இந்த சைடு இந்த 4 செயின் கேப்ல இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ சாரிய ஃப்ரண்ட்ல திருப்புறோம். நம்மளோட இந்த ஆர்ச்ல வந்து மேல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த மேல் பகுதி வந்து நாம பீட்ஸோட பின்பக்கமா இருக்கு இல்லையா, இந்த த்ரெட், இந்த பீடுக்கு பின்னாடி இருக்க இந்த த்ரெட்ல வந்து ஒர்க் பண்றது வந்து நமக்கு இந்த மேல் பகுதி வரும். கீழே இருக்க நாம இப்ப போட்டோம் இல்லையா இந்த 5 செயின், அது வந்து இங்க கீழே கீழ் பகுதியா வந்து இந்த 5 செயின் வரும். இந்த 5 செயின்ல தான் நாம இந்த போட்டிருக்கோம். இது வந்து மேல இருக்க ஆர்ச்சுக்கு, இது வந்து கீழே இருக்க ஆர்ச்சுக்கு. இப்போ நெடில்ல ஒரு முறை நூலை சுத்தணும். நம்மளோட இந்த லூப்புக்கு கீழே வந்து நெடில் இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு கீழே நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி வெளியே எடுத்தா நெடில்ல 3 நூல் இருக்கு. நூலை சுத்தி 2 நூல் வழியா ஒரு தடவை எடுத்தீங்கன்னா ஒரு டபுள் குரோஷே கம்பம், அதுக்கப்புறம் ஒரு பீட் இன்சர்ட், ஒரு மீடியம் சைஸ் பீட் இன்சர்ட் பண்ணிட்டு மறுபடியும் பீட் லாக் பண்ணாம டைரக்டா அடுத்த டபுள் குரோஷே கம்பத்தை நம்ம போட போறோம். செகண்ட் டபுள் குரோஷே கம்பம், ஒரு பீட் இன்சர்ட். இங்க நான் பீட் இன்சர்ட் பண்ணி
ஒரு டபுள் crochet கம்பம் போட்டுட்டு வரேன். இதுல வந்து உங்களுக்கு வேரியேஷன் நீங்க காட்டணும்னா வந்து நீங்க டபுள் crochet கம்பத்து மேல நீங்க பிகோ டிசைன்ஸ் கூட நீங்க போடலாம். அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனா வரும். யூசுவலா வந்து ரிங் பீட்ஸ் பயன்படுத்தி இந்த டிசைனை வந்து போடுவாங்க. இப்ப ரிங் பீட்ஸ் இல்லாத பட்சத்துல உங்ககிட்ட ஒரு சாதாரண ஒரு வீட் பீடோ இல்ல உங்களுக்கு சாதாரண ரவுண்ட் பீட் இருந்தா கூட அதை பயன்படுத்திட்டு நாம இந்த ரவுண்ட் பீட் ஷேப்பை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த டிசைனை வந்து நான் இந்த உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த டிசைன் ரவுண்ட் பீட் வச்சு கூட சிலர் போட்டிருக்காங்க. வித்தியாசமா ஒரு வீட் பீட்ல எப்படி போடலாம் அப்படின்றதுக்காக இந்த டிசைனை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்ப நெடுல ஒரு முறை நூலை சுத்தி இன்னொரு டபுள் crochet கம்பம் 3 4 நெடில் இன்சர்ட் பண்ணி ஒரு பீட் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெடில் ஒரு முறை நூலை சுத்தி அந்த கேப்ல நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுத்து ஒரு டபுள் crochet கம்பம் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க இங்க பீடுக்கு அப்புறம் ஒரு டபுள் crochet இது மாதிரி 4 டபுள் crochet கம்பம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பீட் இன்சர்ட் ஒரு பீட் இன்சர்ட் பண்ணணும். இப்ப வந்து நாம எங்க வந்து நெடில் இன்சர்ட் பண்ணணும்னா பாருங்க கவனமா நம்மளோட பீட்ஸ்க்கும் இந்த 5 செயின் கேப்புக்கும் நடுவுல இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் crochet கம்பம் ஃபர்ஸ்ட் நீடில் ஒரு முறை நூலை சுத்தணும். இந்த பகுதி உங்களுக்கு நல்லா தெரியுதா? இதோ இந்த இடத்துல கீழே வரைக்கும் போகணும், சாரிக்கும் கீழே இந்த கேப்ல நெடில் இன்சர்ட் பண்ணணும். நூலை சுத்தி வெளியே எடுத்து ஒரு டபுள் crochet கம்பம். அப்பதான் வந்து இந்த சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டா சென்டர்ல வரும். இப்போ மறுபடியும் ஒரு பீட் இன்சர்ட். அப்படியே வந்து இப்ப நம்ம ரவுண்டா கீழே போகிறோம். ஒரு பீட் இன்சர்ட். இப்போ வந்து நம்ம கீழே போறதுக்காக சாரிய தலைகீழா பிடிச்சுக்கோங்க. அப்சைட் டவுன் பிடிச்சிட்டு உங்களுக்கு வசதியா இருக்கணுன்றதுனால இப்படி மடிச்சு இப்படி டிசைனை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த லூப் மட்டும் இப்படி மேல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இப்ப வந்து நெடில் ஒரு முறை நூலை சுத்தி இந்த லூப்ல வந்து நீங்க டபுள் crochet கம்பங்களும் ஒரு பீட் இன்சர்ட்டும் நீங்க பண்ணிட்டு போகலாம். 4 + 1 இங்க 5, மறுபடியும் இங்க ஒரு 4 + 1 5 நீங்க போடணும். இப்போ 1 2 3 4 ஆச்சு. இது சென்டர் ஆச்சு. இப்போ கீழே 1 2 3 4 ஆச்சு. இது சென்டர். இப்போ நெடில் ஒரு முறை நூலை சுத்தி இப்போ இங்க போட்டிருக்கோம் இல்லையா? 1 2 3 4 ஆச்சு. இது சென்டர் வந்தது. மறுபடியும் ஒரு பீட் இன்சர்ட்க்கு அப்புறம் 1 2 3 4 கம்பங்கள் போட்டுட்டு இப்போ கடைசியா வந்து ஒரு பீட் இன்சர்ட் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு வந்து எங்க லாக் பண்ணணும்னா இந்த இடத்துல, அதாவது நம்மளோட பீட்ஸுக்கும் இந்த த்ரெட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இங்க இந்த இடத்துல வந்து நெடில் ஒரு முறை நூலை சுத்தி இந்த பகுதி இந்த இடத்துல நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுத்து ஒரு டபுள் crochet கம்பம் இப்படி போடுமோ மறுபடியும் இது வந்து சென்டருக்கு வந்துடும். சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அதனால இந்த ஃபர்ஸ்ட் பீட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பீடுக்கு கீழே இந்த இடத்துல இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுக்கணும். இப்ப நெடில்ல 2 நூல் இருக்கு. இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் லூப்பை ஹூக்ல மாட்டி அதை செகண்ட் லூப் வழியா இப்படி வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் இந்த டிசைனை வந்து நம்ம சாரிக்கு அட்டாச் பண்ணணும். அதுக்காக இந்த 4 செயின் கேப்ல ஒரு முறை நெடில் இன்சர்ட் பண்ணி நெடில்ல 2 நூல் இருக்கும். மறுபடியும் நூலை சுத்தி எடுத்தோம்னா ஒரு லாக் ஆயிடுச்சு. இப்போ டிசைனை வந்து ஃப்ரண்ட்ல திருப்பிக்கலாம். பாருங்க
இப்போ டிசைனை வந்து ஃப்ரண்ட்ல திருப்பியாச்சு. லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ 1 2 3 செயின்கள் போடணும். 2 பீட்ஸுக்கு நடுவுல நெடில் இன்சர்ட் பண்ணி ஒரு லாக் போடணும். மேல வந்து ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி இந்த பீட்ஸுக்கு மேல 3 செயின்கள் போட்டு 2 பீட்ஸுக்கு நடுவுலையும் நெடில் இன்சர்ட் பண்ணணும். நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுத்தி எடுத்து ஒரு லாக் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஒரு பார்டர் பண்ண மாதிரி 3 செயின் போட்டு 2 பீட்ஸ்க்கு நடுவுல நீங்க லாக் போடணும். மொத்தம் 4 பீட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி பண்ணுங்க. 4 பீட்ஸ்க்கு மட்டும் மேல நீங்க எப்படி 3 செயின்ஸ் போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு வந்து சாரியோட சேர்த்து வச்சு ஒரு லாக் போட்டாதான் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஸ்டிஃபா வந்து ஸ்ட்ரெயிட்டா உட்காரும். பக்கத்துல ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணுங்க. நூலை சுத்தி எடுத்து ஒரு லாக். இப்போ வந்து டிசைன் வந்து 2 பக்கமும் வந்து நீட்டா அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ டிசைனுக்கும் பீட்ஸுக்கும் நடுவில் இடைவெளி வேணும். அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேப்காக பக்கத்துலேயே எக்ஸ்ட்ரா இன்னும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு முறை நெடில் இன்சர்ட் பண்ணி நூலை சுற்றி எடுத்து ஒரு லாக், இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. இந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷேக்கு பதிலாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின் போட்டு நீங்கள் லாக் பண்ணலாம். இப்படி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஃப்ளவர் பீட். நூலை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு இங்கே ஃப்ளவர் பீடுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ராவா வேற ஏதானும் பிளாக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டிசைனை வந்து ஒரு பெரிய ஆர்ச்சுக்கு நடுவில் கூட நீங்கள் இந்த டிசைனை போடலாம். ஒரு பீட் இன்சர்ட் பண்ணி ஒரு பீட் லாக். பீட் லாக் பண்ணிட்டு 1 பீட் லாக் பண்ணிட்டு 4 செயின்கள் 2 3 4 செயின்கள் போட்டு இதை சாரியோட ஸ்ட்ரைட்டா சேர்த்து வச்சு ஒரு லாக். இதே மாதிரி டிசைனை கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த 2 ஸ்டெப்போட நான் நிறுத்துறேன். முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா 2-3 செயின்கள் போடணும். போட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். வச்சுட்டு இப்படி நீங்க நீட்டா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது வந்து செட் ஆயிடும். இந்த 4 செயின் கேப்ஸ்ல வந்து நீங்க குச்சிகள் கட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்க ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டினாலும் சரி, இல்ல வந்து நார்மல் நீடில் வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டுட்டீங்கன்னா இதே ப்ளூ கலர் த்ரெட்ல வந்து நீங்க நார்மல் நீடில் வச்சு நீங்க ஒரு ஸ்டிச் போட்டுட்டீங்கன்னா, பின் பக்கமா ஸ்டிச் போட்டுட்டீங்கன்னா இது வந்து இப்படி மூவ் ஆகாது, இப்படி ஸ்ட்ரைட்டாவே நின்னுக்கும். இத ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு குச்சிகளும் கட்டிட்டு இது எப்படி ஃபைனலா வந்திருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்க, டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க நார்மல் நீடில்ல ஒரு 2 லேயர் ஆஃப் த்ரெட்டை வந்து கோத்து எடுத்துக்கிட்டு நீங்க இந்த இடத்துல நம்மளோட டிசைனை வந்து இந்த இடத்துல வச்சு நார்மலா பேக் சைட்ல இருந்து நீங்க நீடில் இன்சர்ட் பண்ணி கோத்துட்டு இங்க ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் வந்து ஸ்டிச் போட்டுடுங்க. நான் போட்டுட்டு அதை முடிச்சு போட்டுட்டு அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்க ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ட்ரிம் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி நேரத்துல சிங்கிள் ஸ்டெப்ல வந்து அதே மாதிரி ரிங் பீட் எஃபெக்ட் வந்து நீங்க கொண்டு வர முடியும். நீங்க வந்து மேல மட்டும் வந்து நான் இங்க இந்த பீட்ஸ்க்கு மேல வந்து 3 செயின் போட்டு லாக் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்டெப் போட்டு இங்க இருந்து அப்படியே இங்க 5 செயின் போட்டு லாக் பண்ணி மறுபடியும் இங்க 5 செயின் போட்டு லாக் பண்ணி பேக் சைட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இந்த இடத்துலயும் வந்து நீங்க 3 செயின்ஸ் போட்டு லாக் பண்ணி எக்ஸ்ட்ராவா நீங்க போடலாம். நான் சிங்கிள் ஸ்டெப் டிசைன் அப்படின்றதுனால இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படின்னுட்டு இந்த ஸ்டெப்போட நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கேன். 120 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்துட்டு நான் குச்சிகள் கட்டியிருக்கேன். வித்தியாசமா வந்து சென்டர்ல வந்து
ஒரு வீட் பீட் பயன்படுத்தி நான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு கிராண்டான பிரைடல் டிசைனோட பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.